ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த லாஸ்ட்டு 1 வீக் எனக்கு எப்படி போச்சுங்கிறத அந்த விலாக்ல பார்க்க போறோம். இன்னைக்கு என் பொண்ணோட ஸ்கூல்ல வந்து ஆனுவல் டே. ஸோ அவங்களுக்கு டேங்கிள்டு மூவி கேரக்டர் தான் வந்து குடுத்துருந்தாங்க. அதில பெரிய ஹேர் வச்சு வரும்ல அந்த கேரக்டர். ஸோ ட்ரெஸ்க்கு மேட்சா ஹேர் வாங்கிட்டு வந்துட்டோம். பட் இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு எனக்கு ஒரு ஐடியாவே இல்ல. ஸோ நான் ஷார்ட் ஹேரா இருக்கிறனால நெறைய கிளிப் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். டான்ஸ் ஆட கம்ஃபர்டபுளா இருக்கணுமேன்னு ட்ரெஸ்லேயே வந்து அந்த ஜடைய வந்து பின் பண்ணி வச்சுட்டேன். ஸோ தட் அவளுக்கு ஈஸியா இருக்கும்னு. இதான் அவளோட ஃபைனல் லுக்கு. ஆனுவல் டே டைமிங் வந்து 10:00 சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் ஏர்லியராகவே தான் போனோம். பார்க்கிங் கிடைக்காதனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு போகிறதுக்கு. ஸோ லாஸ்ட் பெஞ்சில் தான் எங்களுக்கு கிடச்சிது பிளேஸு. இப்போ பேசிக்காகவே கொஞ்சம் ஷை டைப்பு. ஸோ க்ரௌட் பார்த்துட்டு பயந்துட்டு ஆட மாட்டான்னு தான் நினச்சேன். ஃபஸ்ட் டைம் ஒரு ப்ராப்பரான ஒரு டான்ஸ் ஆட போகிறனால நான் அப்படி நினச்சேன். பட் நல்லாவே டான்ஸ் ஆடினான். இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு வெளியில் போய் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ தேர்ஸ்டேனால வெஜிடேரியன் ஹோட்டலுக்கு தான் போனோம். வெஜிடேரியனாலே இப்போ ரீசெண்டாக இந்த ஹோட்டல் தான் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது. ப்ரைஸ் வைஸ் அஃபோர்டபுளாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். துபாயில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரெஸ்டாரண்ட் பக்கத்துலேயே ஒரு ஷாப் இருந்தது. சும்மா செக் பண்ணலாமேன்னு போனால் அங்கே ஈத் ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஆயில் டிஸ்பென்சரும் அப்புறம் இந்த ஸ்டிக்கரும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீக் ஃப்ரைடே ஸ்கூல் ஆக்டிவிட்டியில் ராக்கெட் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. ஸோ நாங்கள் அதுக்கு தான் வந்து செஞ்சிட்ருந்தோம். இதுக்கு வந்து நான் ரெஃபர் பண்ணது யூடியூப் பார்த்து தான் பண்ணேன். அவங்க வந்து கார்ட்போர்ட் யூஸ் பண்ணி பண்ணாங்க. பட் என்கிட்ட இல்லாதனால நான் ஒயிட் கலர் பேப்பர் யூஸ் பண்ணியே பண்ணிட்டேன். எந்த ராக்கெட்டுன்னு சொல்லாதனால சரி ஓகே நம்ம 2 டைப்பாக செய்யலாமேன்னு 2 டைப்பாக நாங்கள் ராக்கெட் செஞ்சோம். ரொம்ப ப்ளைனாக இருந்தது இந்த ராக்கெட். ஸோ அதனால் வாங்கிட்டு வந்த ஸ்டிக்கரையும் யூஸ் பண்ணி அவள் பேர் அப்புறம் செக்ஷன் இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் கலர் கொடுத்தா பெட்டராக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால் வந்து அங்கங்கே கலர் மட்டும் கொடுத்து வச்சுருந்தேன். ஸோ இதுதான் அந்த ராக்கெட்டோட ஃபைனல் அவுட்புட். இன்றைக்கி லஞ்சுக்கு சாம்பார் அண்ட் ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஃபிஷ் குழம்பும் வந்து பண்ணி வைக்கலான்னு பிளானில் இருக்கேன். ஏன்னா நாளைக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சண்டே இயர்லியராக எந்திரிக்க தேவையில்லை அதனால். ஸோ எல்லா வெஜிடபிளையும் வந்து ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டு எல்லா வெஜிடபிளையும் கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எல்லாமே ஒரே டைமில் குக் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுனால ஆனியன் எல்லாமே ஃபஸ்ட்டே கட் பண்ணிட்டேன். சாம்பார் வைக்கும் போது நம்ம பருப்புலாம் போட்டு வேக வைக்கிறோம்ல, அப்போ வந்து ஒயிட் கலர் லேயர் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும். அதை எடுத்துகிட்டு நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த நீ பெயின் இதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவில் நான் பார்த்தேன். ஸோ அதான் இப்போ ரீசெண்ட் டைமில் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி சாம்பார் வந்து எல்லாமே ஒரே குக்கரில் போட்டு நான் பண்ண போகிறேன். லாஸ்ட்டாக தாளித்து விடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். நிறைய ஐட்டம் இருக்கிறனால தனியாக பருப்பு காய்கறி இதெல்லாம் வேக வைக்கல. ஸோ எல்லாமே ஒரே இதில் தான் போட போகிறேன். ஆனியன் கட் பண்ணதுனால சைட் பை சைடு கீரை பொரியலும் ஃபிஷ்ஷு குழம்பு இது ரெண்டுமே வந்து பண்ணிகிட்ருக்கேன். யாரெல்லாம் குக் பண்ணும் போது மூவி இல்லை வீடியோ ஏதாவது பார்த்துட்டே குக் பண்ணுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கீரை வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால குக் பண்ணது இன்னும் கம்மியாயிடும். ஸோ நான் நிறையா தேங்காய் போட்டு இன்றைக்கி வச்சுருந்தேன். மீன் குழம்புக்கு இன்றைக்கி வந்து வெலை மீன் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ தலை எல்லாத்தையும் போட்டு வந்து குழம்பு வைக்கிறதா பிளானு. ஆக்சுவலாக இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான், எந்த இதுவும் ஆட் பண்ணாமல் புளி மட்டும் ஊற்றி வச்சுருந்தேன். கத்திரிக்காய் ஆட் பண்ணியிருந்தேன். எனக்கு கத்திரிக்காய் போட்டு வச்சா புளி குழம்பு இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஃபிஷ் ஃப்ரைக்கு வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், சில்லி பவுடர், சால்ட்டெல்லாம் போட்டுட்டு மீன் குழம்பு வைக்கும் போதே புளி தண்ணி வந்து இதுக்கும் கொஞ்சம் சேர்த்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு நான் மேரினேட் பண்ணேன். தலையை வந்து குழம்புக்கு போட்டுட்டு வால் பீஸை வந்து ஸ்லிட் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு நல்லா வந்து மேரினேட் ஆகிடும். ஸோ ஃப்ரை பண்ணும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த ஷெரி ஃபிஷ் வந்து யூஸ்வலாக நான் வாங்க மாட்டேன், நிறையா முள் இருக்கும் அப்படிங்கிறதுனால யாரும் சாப்பிட மாட்டாங்க. பட் இது ஃப்ரை பண்ணால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டைமும் நம்ம வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். கோரியண்டர் லீஃப் வந்து வாங்கியிருந்தேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே அதை எண்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நாள் நல்லா வரும். மீன் குழம்புக்கும் சாம்பாருக்கு மட்டும் எடுத்து வச்சுட்டு பேலன்ஸை எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ரீசெண்டாக நாங்கள் ஹோம் பாக்ஸ் போயிருந்தப்போ இந்த கேஸ்ட் அயர்ன் தவா வாங்கியிருந்தேன். ஸோ இது ஃபிஷ் ஃப்ரைக்கு சூப்பராக ஒர்க் ஆகுது. இன்றைக்கி ஈவினிங் வந்து டிராகன் மூவிக்கு டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். ஸோ ஷார்ஜாவில் இருக்க தேட்டருங்கிறதுனால இயர்லியராகவே போயிட்டோம் அப்படின்னா டிராஃபிக் அவாய்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கிளம்பிட்டோம். இப்படி தான் என்னோடய 1 வீக் வந்து போச்சு. ஸோ இந்த விலாக் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.